எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி கொட்டுதல். நிறையா பேர் முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது. ஏன் இந்த முடி கொட்டுதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. பார்த்திங்கன்னா நிறைய டை அடிக்கிறாங்க. இந்த ஒயிட் கலர் டை கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 முடி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அது படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் கழித்து அவங்களுக்கு அந்த எல்லாமே வெள்ளை முடியாகிடுது. அதுக்கப்புறம் நிறைய புண்ணாயிடுது, தலையெல்லாம் புண்ணாகி பொடுகு வருது, நிறைய கொப்பளமெல்லாம் விழுவுது. அதனால் நிறைய முடி கொட்டுது. லேடிஸ்க்கு நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் நிறைய பேருக்கு முடி கொட்டுது. மெயினான காரணம் என்னென்னா, நம்ம செய்கிற வேலையில் நிறைய டென்ஷன். எப்போ ஒரு டென்ஷன் அதிகமாச்சோ அன்றைக்கி முடி கொட்டும். வேறு ஒன்றுமே கிடையாது. டென்ஷன் அதிகமானால் மண்டையில் இருக்கிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த ரத்த ஓட்டம் ஃப்ளோ சரியாக இல்லைன்னா அந்த ரத்தமெல்லாம் கீழே வந்துடும். கீழே வரும்போது எல்லாம் ட்ரை ஆகிடும். அந்த இடத்துல அந்த இதை ட்ரை ஆகும்போது அந்த முடிக்கு தேவையான ஜெல் பசை இல்லாதனால முடி தானாக கொட்டும். சரிங்களா? இப்போ யோகாசனம் செய்கிறவங்களுக்கு, இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்களுக்கு முடி கொட்டாது. இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது நம்ம தலையெல்லாம் கீழே குமிவோம். சில யோகாசனம் செய்யும்போது எல்லா எனர்ஜியுமே நல்லா உடம்பு பூரா அந்த பிளட் ஃப்ளோட்டிங் கரெக்டாக இருக்கும். மண்டைக்கு ரத்தம் போகும். அப்போ அந்த கால்சியம் என்ன தேவையோ அது கரெக்டாக போகும்போது முடி கொட்டாது. யோகாசனம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா முடி நல்லா அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு தானாகவே முடி நல்லாயிருக்கும். அவங்கள விட்டுருங்க. நான் சொல்கிறது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தர் கொட்டுது, அவர் நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, அவர் கொட்டலை அப்படின்றதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த உடம்புக்கு அது செட் ஆச்சு, இந்த உடம்புக்கு செட் ஆகுது. முடி கொட்டுறது மெயின் காரணம் மெயினாக டென்ஷன் ஆகிறது, உடம்பு சூடாகிறது. உடம்பு சூட்டை குறைச்சி இந்த வர்மத்தை செய்யும்போது தானாக முடி கொட்டுறது நிற்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக என்கிட்ட வாங்க, நான் டைரெக்டாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சில வர்மங்கள் நான் சொல்லித்தரேன். சில மூலிகை எண்ணெய் இருக்குது என்கிட்ட. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயெல்லாம் தடவும் போது உடம்பு வலியும் போயிடும், ரத்த ஓட்டமும் சீராகும். ரத்தம் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் மால்ட்டு தரோம். இந்த பீட்ரூட் மால்ட்டு, இந்த மால்ட்டு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் முடி நிறையா கொட்டும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வர்மத்தில் கொடுத்து, இந்த பீட்ரூட் மால்ட் இது மருந்து கிடையாதுங்க. இது ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி ஒரு பீட்ரூட் மால்ட்டு. இதை நம்மளே தயார் பண்ணி அழகாக நிறைய ப்ராசஸ்னா நிறைய மூலிகை போட்டு அதை செஞ்சு நம்ம கொடுக்குறோம். இதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லி 8 ஸ்பூன் வெறும் சுடு தண்ணியில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே 2 யூனிட்டோ 3 யூனிட் பிளட்டு ஊறும். அந்த ஊறும்போது அந்த மண்டைக்கு அந்த ஃப்ளோ போச்சுனாவே உங்களுக்கு முடி கொட்டாது. நான் முடி கொட்டுறதுக்கு மட்டும் சொல்ல, எல்லா பலவிதமான நோய்களும் இந்த பீட்ரூட் மால்ட் குடிக்கிறதுனால நல்லா நீட்டாக கரெக்டாகும். இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இதை எடுத்துக்க வேணாம். இது கொஞ்சம் சூடு இது, அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்க வேணாம். மற்றது எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்கள் முதல் கொண்டு பெரியவங்களை முதல் கொண்டு இதை எடுத்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ அந்த வர்மம் முடி கொட்டுறதுக்கான வர்மப்புள்ளியை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் அதோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ முடி கொட்டுற வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறவாங்க பாருங்கள். இந்த காது முடிகிற இடத்துல, இந்த இடத்துல நெல் மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் மேடு தான் பொரிச்சான் காலன்ட்டு பேர். இது 2 பக்கமே இருக்குது. 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நடுவரில் வச்சு மேல் நோக்கி தூக்கி பின்னாடி விட்டுருணும். இப்படி மேல் நோக்கி தூக்கி பின்னாடி விட்டுருணும். மேல் நோக்கி தூக்கி பின்னாடி விட்டுறணும் 3 வாட்டி. சரிங்களா? இது ஒரு வர்மப்புள்ளி. இன்னொரு வர்மப்புள்ளி சீரும் கொல்லி. இது உச்சிக்குள்ளி இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைக்கு உச்சி துடிக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து 6வது விரலில் இருக்குது. அந்த உச்சி துடிக்கிற இடத்துல நம்ம தம்மை வச்சுக்கணும். கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா 6 விரல் வரும். சார் இப்படி வாங்க, கரெக்டாக வச்சிங்கன்னா 6 விரல் வரும். பாருங்களா? இந்த இடத்துல இப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸ்டிமுலேட் பண்ணும்போது பெரிய மூளை இங்கே இருக்குது, சிறு மூளை இங்கே இருக்குது. நடுவில் ஸ்டிமுலேட் பண்ணும்போது 2மே ஆக்டிவேட் ஆகும். 2ம் ஆக்டிவேட் ஆகும்போது ரத்த ஓட்டம் சீராகும். அப்போ தானாக முடி கொட்டுறது. சரிங்களா? இது ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் இப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வர்மப்புள்ளி இது. இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நான் சேலத்தில் இருக்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வர்மக்கலை தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்மப்புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில்
எல்லாம் ஃபுல் சிலபஸோட 7 சிலபஸ் இருக்குது. சில சித்த ரகசியங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன். 182 வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன். தட்டு வர்மம் 14 வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன். மசாஜ் வர்மம் 22 தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க, இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, டைரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.